ஹாய் மக்களே வணக்கம். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி டே 6 வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ரோஸ்மெரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ்மெரி ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அண்ட் இது என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் இந்த ரோஸ்மெரி வாட்டர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரி ஆயில் எப்படி நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்றதும், அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஹேர் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ரோஸ்மெரி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய ட்ரைனஸாக இருக்கட்டும், ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையான பொடுகு, அப்புறம் வந்து இளநரை சில பேருக்கு சீக்கிரமாக வந்துடும், முடி உதிர்றது, இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ரோஸ்மெரியை பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி இந்த வாட்டர் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் வந்துட்டு இந்த அளவுக்கு ரோஸ்மெரியை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ நைட்டு நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா மார்னிங் வந்துட்டு இந்த வாட்டர் வந்து ரெடி ஆகிருக்கும். இல்லை மார்னிங் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 8 hours வந்துட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரோஸ்மெரியோடைய தன்மை ஃபுல்லாக வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு இந்த டியூரேஷன் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணி வந்துட்டு இப்படி தான் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகி அதை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் உங்களுடைய ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஷாம்பு பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹேர் ரின்ஸ் மாதிரி இந்த தண்ணியை விட்டு உங்களுடைய முடியை அலசலாம். இதெல்லாம் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுடைய ஸ்கேல்ப் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்டருடைய பர்பஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு ரோஸ்மெரி ஆயில் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து நாட்டுச்செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு ரோஸ்மெரியை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்துட்டு பாயில் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு இந்த பாத்திரத்தை, அதாவது இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். டைரெக்டாக ஹீட் பண்ணுறது இல்லாமல் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் இதை வச்சு நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி நம்ம நல்லா ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ணதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி இதை மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆயிலை வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் ஒரு ஹேர் வாஷுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தலாம். ரெகுலராகவும் உங்களுடைய ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே உங்களுடைய ஹேர் ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கும். அண்ட் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்மளுடைய ஸ்கேல்ப் ரொம்ப க்ளீனான மாதிரியும், ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் அந்த ரோஸ்மெரி வாட்டர் வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் 2 weeks வரைக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. இந்த ரோஸ்மெரியுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயும் சரி, நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் சரி, ஒரு 100 grams வந்துட்டு 70 to 80 rupees இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 100 rupeesக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.